அண்மை செய்தி. இன்று தமிழகம் மீனவர்கள் 13 பேர் இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். சமூக வலைதளத்தின் வாயிலாக இந்த கண்டனத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 33 பேரை இலங்கை கடற்படை கைது செய்ததுடன் அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவதும் மீனவர்களது படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்வதும் அதிகரித்துள்ளதாக அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு மீனவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு தனது வேலை முடிந்துவிட்டதாக கருதியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்படும் மீனவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த வருத்தத்துடன் இருப்பதையும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மீனவர்கள் கைது நடவடிக்கை விவகாரத்தில் மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தலையிட்டு இலங்கை அரசுடன் பேசி தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார்.